பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். அவருடைய திருப்பாதத்தில் அமரும் பொழுது ஆண்டவர் நமக்கான காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். ஆண்டவர்
நம்மோடு கூட பேசுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை மாற்றும்படியா உற்சாகமாய் பாடலை பாடும்போது தேவ ஆவியோட வல்லமை நம்மோடு கூட இடைபெறும்படியா
கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் உபத்திரங்கள் வருவது நமக்கு நல்லது. அந்த உபத்திரவத்தோடு கூட வாழும் பொழுதுதான் உலகம் என்ன, குடும்பம் என்ன, திருச்சபை என்ன, நம்முடைய உறவின் மக்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கும்படியாய் ஆவலோடு கூட ஒவ்வொரு வாரமும் நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். என்னுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் ஒவ்வொரு மக்களும் ஆவலோடு கூட இருப்பதற்காய் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை பாருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களை நீங்களாக்கி விடுகிறார். அவர்களை எல்லா உபத்திரம், நம்முடைய உபத்திரம் ஏதோ கொஞ்சம் உபத்திரம் தான். ஆனால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் உபத்திரங்கள் வருவது நமக்கு நல்லது. அந்த உபத்திரவத்தோடு கூட வாழும் பொழுதுதான் உலகம் என்ன, குடும்பம் என்ன, திருச்சபை என்ன, நம்முடைய உறவின் மக்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உன்னுடைய உயர்விலே மக்கள் சிநேகிப்பதை போல இருக்கலாம், உன்னோடு கூட பயணிப்பதை போல இருக்கலாம், உன்னுடைய காரியங்களை அன்பாய் நேசிப்பதை போல இருக்கலாம். ஆனால் தனக்குள் இருக்கிற எண்ணம் எப்படி என்பதை நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம் தானியேலை குறித்து. அவர் கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறார். இன்றைக்கு அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அவருக்கு எப்படி இடையூறு வருகிறது, அவரை அழிக்க வேண்டும் என்றதான எண்ணம் தான். இன்றைக்கு உன்னுடைய மேன்மை ஒரு திருச்சபையில் ஆகட்டும், ஒரு குடும்பத்தில் ஆகட்டும், ஒரு சமுதாயத்தில் ஆகட்டும், நாம் உயர்வாய் காணப்படும் பொழுது உடனிருக்கிற மக்கள் நம்மை எப்படி அழிக்க வேண்டும், எப்படி குறை சொல்ல வேண்டும், எப்படி இந்த காரியத்திலிருந்து இவனை எடுக்க வேண்டும் என்ற நிலைமைதான். இதற்கு ஆதாரமாக தானியேல் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்கள். ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இங்கே தரிவு ஒரு முடிவை எடுக்கிறார். 3 பேரில் தானியேல் ஒருவனை எல்லா விதமான காரியங்களை பார்ப்பதற்கு தானியேல் நியமிக்கப்படுகிறார். அன்பு தேவஜனமே, உன்னை ஆண்டவர் ஒரு இடத்தில் நியமிக்கிறார் என்றால் நம்முடைய காரியம் எப்படி இருக்க வேண்டும்? பலர் நம் மீது குற்றம் சுமத்துவார்கள், பலர் நம் மீது பொறாமை கொள்ளுவார்கள், நம்மை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கவலைப்படாதீர்கள். நீ உண்மையாய் உனக்கு கொடுத்ததான ஊழியத்தில், உனக்கு கொடுத்ததான வரங்களிலே, உனக்கு கொடுத்த கிருபையிலே நீ உண்மையாயிரு. அதுதான் நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா ஆண்டவருக்கு தெரியும். உன்னுடைய உபத்திரம் என்ன அவருக்கு தெரியாதா? நம்மை தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்னே பெயர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா? அவருக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வாழ்நாட்கள், உன்னுடைய ஆசீர்வாதம். நீ எவ்வளவாய் பொறுமையாய் இருக்கிறாயோ அவ்வளவாய் உன்னை ஆண்டவர் உயர்த்துவார். நீ உயர்ந்த இடக்கத்திலே இருக்கும்படியாய் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த உயர்விலே காரியங்கள் பொறாமை கொள்ளும்படியாய் ஏற்றுக்கொள்ளப்பட சூழ்நிலை இல்லை.
இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை உன் அலுவலகத்தில் இருக்கிறதா, உன் வியாபாரத்தில் இருக்கிறதா, உன் அரசாங்கத்தில் இருக்கிறதா, உன் திருச்சபையில் இருக்கிறதா, உடைய சமுதாயத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். இருக்கலாம். ஆனால் உண்மை உள்ளவனாய் இருங்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமையும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அவனுக்குள் விசேஷித்த ஆவி வல்லமை இருந்தபடினால் ராஜ்யம் முழுவதிலும் உயர்த்தும்படியாய் ராஜா தீர்மானிக்கிறார், நினைக்கிறார். ஏற்படுத்த ராஜா நினைத்தான். யோசித்து பாருங்கள். இன்றைக்கு உன்னை எப்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்திலே ஆண்டவர் உயர்த்தும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ராஜாவினிடத்திலே நம்முடைய இயேசு ராஜா பேசுகிறவராய் இருக்கிறார். நீ எந்த ஆளுமைக்குள் இருந்தாலும், எந்த ஆளுகைக்குள் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். உன்னுடைய நீதியை நீங்கள் செய்யுங்கள். உங்களுடைய காரியங்களை ஒழுங்கின்படி செய்யுங்கள். ஆண்டவர் மறக்கவே மாட்டார். ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நினைத்ததான காரியத்திலே ஒரு கூட்டம் எழும்புகிறது. ஒரு காரியம் நடப்பிக்கும்படியாய் காணப்படும். இவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கு காரியங்கள் ஒன்றுமே இல்லை. மக்கள் யோசிக்கிறார்கள், அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உனக்குள் விசேஷித்த ஆவி இருப்பது உண்மை என்றால் உன்னை சுற்றி உள்ள மக்கள் எப்படி நினைத்தாலும் அந்த விசேஷித்தன் ஆவினுடைய வல்லமை ஆண்டவர் விளங்கும்படியாய் செய்வார். ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தை போல இருக்கலாம், ஒருவேளை முடிந்து விட்டதை போல இருக்கலாம். முடியவில்லை. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வல்லமை வெளிப்படுத்தும்படியா என் மகன் என்னோடு கூட இருக்கிறான், எனக்காய் விசுவாசத்தில் இருக்கிறான் என்பதை அடுத்த வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. அன்பு தேவஜனமே, அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் யாதொரு குறையும் குற்றமும். ஏனென்றால் ஒரு முகாந்திரம் தேடப்படுகின்றது. மற்றவர்கள் ஒரு குற்றத்தை செய்ய வேண்டும், அவன் மீது குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்று பலவிதமான ஆலோசனைகள் நடத்தப்படுகிறதாம். இன்றைக்கு ஒருவேளை உனக்கு முன்பாய் பலவிதமான ஆலோசனைகள் நடத்தப்படுகின்ற காரியம் என்று நினைக்கிறாயா? அது ஒன்றுமே வாய்க்காமல் போகும். ஒரு குறையும் குற்றமும் காணப்படவில்லை. ஆனால் அவர்கள் யோசிக்கிறார்கள். இன்றைக்கு துன்மார்கள் அப்படிதான் யோசிப்பார்கள். உன் மீது குற்றம் சுமத்தும்படியாய் இவன் என்ன செய்கிறான் என்பதை நயவஞ்சகமாய் அரசனிடத்திலே ராஜாவிடத்திலே சொல்லும்படியாய் அந்த 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவன் வேறு ஒன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். அழகாய் யோசிப்பார்கள். பிசாசு அப்படிதான் நயம். அதான் தெளிந்த புத்தி உள்ளாயிருங்கள். பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடுகின்ற அனுபவம். நாம் ஒரு தெளிவு இருக்க வேண்டும், நமக்குள்ளே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அப்பொழுது யோசிக்கிறார், இவன் வேதப்பாரகன், வேதத்தை வாசிக்கிறவன், ஜெபம் செய்கிறவன், இந்த ஒரு குற்றம்தான் என்று அழகாய் ராஜாவிடத்திலே சொல்லும்படியாய் செய்கின்ற காரியம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆதலால் இப்போது ராஜாவே மேத்தியரும் பெர்ஷியரும் இருக்கும் காரியங்களிலே
ஒரு குறை காணப்படுகிறது. ஒரு குறை கண்டுபிடிக்கிறார்கள். என்ன குறை? அப்படியே ராஜாவாகிய தரிவு அந்த கட்டளைக்கு பத்திரத்திற்கும் கையெழுத்து வைத்தான். என்ன? 3 வேளை உம்மை தவிர வேற யாரையும் சேவிக்க கூடாது என்ற சூழ்நிலை ராஜாவாகிய தரிவிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கு தானியேல் 3 வேளை ஜெபிக்கிறவர். அதை குற்றப்படுத்தணும். உம்மை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிக்க கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது. உறுதியாய் செய்யப்படுகின்ற காரியம் ஆண்டவருடைய காரியங்களை புறம்பே தள்ளும்படியாய், ஆண்டவருடைய காரியங்களை கீழே தள்ளும்படியாய் சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்பது உண்மை என்றால் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற காரியம் வாய்க்காமல் போகும். 10ஆம் வசனத்தை வாசிங்கள். தானியேலோ என்றால் பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலும் எருசலேமுக்கு நேராய் வலகணிகள் திறந்திருக்க அங்கே நான் முன் செய்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேல் அறிந்தார், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டதான காரியம் என்று அறிந்தும் முன்பு போல தேவனை ஸ்தோத்தரிக்க தொடங்கினார். 3 வேளை. அவர் செய்த வேலையை மாற்ற முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நீ உறுதியாய் இருந்தால் உன்னுடைய காரியங்களை மாற்றவே முடியாது. மாற்றும்படியாய் தீர்மானம் வரலாம், ஆனால் நாம் தோத்ததை போல தெரியலாம். தோல்வி நமக்கல்ல. காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, ராஜாவிடத்தில் கொண்டு போகிறார்கள். வாசிங்கள் 16ஆம் வசனத்தை. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நமக்கு தீர்மானம் நிறைவேற்றப்படும். ஆனால் ராஜா சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாராம் என்றான். வசனம் பார்த்தீங்களா? உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். தீர்மானம் முடிந்து விட்டது. ராஜ்யத்தின் தீர்மானத்திற்கு மாறாக காணப்பட்ட தானியேல் ராஜ்யம் அழிக்கும்படியாய் முடிக்கும்படியாய் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. யோசித்து பாருங்கள். சிங்ககெபியில் போடும்படியாய் உறுதியாயிருந்த தானியேல் 20ஆம் வசனம் சொல்கிறது, ராஜா கெபின் கிட்டே வந்தபோது துயரமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலை ஜீவனுள்ள தேவனுடைய தாசனை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். யோசித்து பாருங்கள். முடிந்துவிட்டது என்று உலகம் நினைக்கிறது. ராஜ்யத்துடைய தலைவர் வருகிறார் துயர சத்தத்தோடு கூட. முடிந்துவிட்டது. இன்றைக்கு எல்லா உபத்திரங்களும் தான் உங்கள் நீங்களாக்கி விடுகிறார். ஏன் தெரியுமா? நீதிமான்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். அவர்களுடைய எல்லா உபத்திரவிலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். தானியேல் சொல்கிறார், அப்போது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க. யோசித்து பாருங்கள். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருப்பது உண்மை என்றால் நாம் மற்றவர்களை வாழ்த்துவோமா? ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்தால் வாழ்த்துவோமா? நாம் பேசுவதெல்லாம் வேறு விதமான வார்த்தை. அழகாய் சொல்கிறார், ராஜாவே நீ என்றும் வாழ்க. வாழ்த்துகின்ற அனுபவம், ஸ்தோத்திரம் செய்கின்ற அனுபவம். நீ ஆண்டவரை கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்போம். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். பலவிதமான உபத்திரவங்கள் தான். குடும்பத்திலே பிரச்சனை தான், திருச்சபையிலே பிரச்சனை தான், சமுதாயத்தில் பிரச்சனை தான். ஆனால் ஆண்டவர் உன்னை வழிநடத்துகிறார் அல்லவா? எல்லா போராட்டத்திலும் உன்னை பாதுகாக்கிறார் அல்லவா? சிங்ககபி போல பிரச்சனையா நமக்கு? கெபியில் போட்டால் நம்முடைய கதி என்ன? ஏதோ நம்முடைய சூழ்நிலை மாறுகிறது. சில காரியங்களிலே வேதனை அடைகிறோம், சில காரியங்களை ஏமாந்ததை போல தெரிகிறோம். கலங்காதே.
ஆண்டவர் உனக்கென்று குறித்ததை அவர் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். 25ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரிவு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதின என்னவென்றால் உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. இதற்கு முந்தின வசனத்தை வாசிங்கள். தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷரே என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவியையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக உங்களை குற்ற சாட்டப்பட்டோம் என்றதான ஒரு நினைவு உங்களுக்குள்ள இருக்கிறதா? உங்களுக்கு முன்பாக அவர்கள் கெபிலே போடுகின்ற அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். யாரெல்லாம் தானியேல் மேல் இப்படிப்பட்டதான காரியத்தை நயவஞ்சகமாய் பேசி ராஜாவிடத்திலே அதிகாரம் பெற்று ராஜ்யத்திலே ஒரு மாற்றத்தை உருவாக்கும்படியாய் கண்டார்களோ, காரியங்கள் மாற்றப்படவில்லை, காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவர்கள் நினைத்த சிந்தனை உண்மைதான், போட வேண்டும். ராஜா கட்டளைக்கு செவிசாய்த்து போட்டுவிட்டார். துயர சத்தத்தோடு கூட போகிறார். ராஜாவே நீ என்று வாழ்க என்று சொல்லும் பொழுதுதான் இந்த தீர்மானத்தை யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தின் மக்கள், குமாரர்கள், குமாரத்திகள், மனைவிகள் எல்லாரையும் பிடித்து போடும்படியாய் ராஜாவுடைய கட்டளை மாற்றப்பட்டது. இதுதான் கிறிஸ்துவம். நாம் யோசிக்கிறோம், நாம் சில காரியத்திற்காய் நாம் ஸ்லாக் ஆகிவிடுகிறோம். நமக்கு அதை ஏற்றுக்கொள்கின்ற நிலைமையில் ஒரு பயம் காணப்படுகிறது. ஆனால் உறுதியாய் நாம் இருப்பது உண்மை என்றால் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். உண்மையே நம்பியிருக்கிற என்று சொல்வது உண்மை என்றால், உறுதியாய் அவரை பற்றி கொள்வது உண்மை என்றால், அவனை பூர்ண சமாதானத்தோடு ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். கலக்கம் இல்லை, பயம் இல்லை. சொன்னபடி செய்தபடி காரியங்களை செய்ததான தானியேல், ஆனால் கண்டதான மக்கள் ராஜாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். சொன்ன கட்டளையை மீறினான் என்று பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உயிர்ப்பிக்கப்படுகிறான். யாரெல்லாம் உனக்கு அவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்களோ அவர்கள் போடுவதற்கு முன்பாக சிங்கங்கள் பாய்ந்து எலும்புகளை நொறுக்கி போட்டதாம். சேதப்படுத்துகிற அனுபவத்தை ஆண்டவர் எப்படி சேதப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய் கர்த்தரிடத்திலே பேசுவது உண்மை என்றால் எல்லா உபத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குகிறார். ராஜா சொல்லும் பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. ஒருவரும் ஜீவன் தப்பிக்கொள்ள முடியவில்லை, எலும்புகள் முறிந்து விட்டது. அப்போதான் சொல்கிறார், பின்பு ராஜாவாகிய தரிவு தேசமெங்கும் குடியிருக்க எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. அடுத்த வசனம் வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தும் இருக்கும். தீர்மானம் அழகாய் ராஜா தீர்மானித்து விட்டார். முடிவு பரியந்தும் நாம் எல்லாரும் அவருடைய தேவனை ஆராதிக்கணும். இதுதான் கிறிஸ்துவம். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய உண்மை நிலையில் நாம் வாழ்கிறோமா? மாறாக வாழ்கிறோமா? உண்மையாய் நாம் நீதி உள்ளவர்களாய் இருப்பது உண்மை என்றால் காரியங்கள் மாற்றப்படும். நீதியற்ற குடும்பமாய், நீதியற்ற திருச்சபையாய் இருப்பது உண்மை என்றால் நம்முடைய காரியங்கள் வாய்க்க பெறாது. ஏதோ சுயநலத்திற்காய், ஏதோ உலகத்தில் வாழ வேண்டும் என்ற இன்பத்திற்காய்
வாழ்வது உண்மை. நமக்கென்று கொடுக்கப்படுகிற ராஜ்யத்திலே நம்மால் பிரவேசிக்க முடியாது. தீர்மானித்து விட்டார். அவருடைய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் பணிந்து வாழ வேண்டும். தானியேலை சிங்கத்துக்கு தப்புவித்த அவரே இரட்சகர். வார்த்தை பார்த்தீர்களா? இன்றைக்கு நாம் எவ்வளவாய் கடினப்படுகிறோமோ அந்த கடினத்தில் ஆண்டவர் நம்மை விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான காரியங்கள் இருப்பது உண்மை என்றால், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜபாரம் காலத்தில் ஆண்டவர் சொல்லப்பட்டதான காரியம் யோசித்து பாருங்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இதுதான் ராஜ்யத்துடைய தீர்மானம். நம்முடைய காரியங்கள் ஒழுங்காய் இருப்பது உண்மை என்றால் நம்மை உயர்த்த வல்லவர் இயேசு ஒருவரே. எல்லா உபத்திரங்களையும் நீங்களாக்கி விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசி வசந்த வாசியங்கள். தரிவின் ராஜபாரும் காலத்திலும் பெர்ஷியனாகிய கோராகருடைய ராஜபார காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாயிருந்ததாம். தானியேலுடைய காரியம் வெற்றியாயிருந்தது. நமக்கு வெற்றியை கொடுக்கிறவர் உலகத்தின் இரட்சகராய் இயேசு. அவரை பின்பற்றுவோம், அவரோடு கூட வாழ்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உடைய வேதத்தின் வார்த்தை எங்களுக்கு போதிக்கப்பட்டதற்காய் நன்றி. வாழ்கின்ற வாழ்க்கை பெரிதல்ல. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறேனா, கிறிஸ்துவுக்காய் பாடுகளை அனுபவிக்கிறேனா என்ற சிந்தனையை இன்றைக்கு வெளிப்படுத்தினீர். எப்படி தானியேல் 3 வேளை ஜெபித்தாரோ முன்பு போல அப்படியே செய்யும் பொழுது கட்டளைகள் கொடூரமாக இருந்தாலும் என் தேவன் விடுதலை கொடுத்தீர் அல்லவா? இன்றைக்கு எங்களுக்கு முன்பாக எப்படிப்பட்ட கட்டளைகள், காரியங்கள், பில்லி சூனியங்கள், மந்திரங்கள், கட்டப்பட்ட நிலைமை எப்படியா இருந்தாலும் ஆண்டவர் நீ மாற்றி அமைக்கிறவர், ஜெயம் தருகிறவர், ஜெயம் கொடுக்கிறவர். அப்படியா கேட்ட ஒவ்வொரு உள்ளத்தில் நீ பேசியிருக்கிறப்பா. எந்த சூழ்நிலையில் மக்கள் வாழ்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது. அவர்களை விடுதலை கொடுக்கிறவர். நீதிமான்கள் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திலிருந்து நீங்களாக்கி விடுகிறார். ஆமாண்டவரே, விடுதலை கொடுக்கிற தேவன் நீர் ஒரு அந்த குடிப்பழக்கத்திலிருந்து, கெஞ்சா பழக்கத்திலிருந்து, போதை வஸ்துகளிலிருந்து விடுதலை தாரும். அநேக குடும்பங்கள் இதனால் பெரிய பாழான சூழ்நிலையாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் பிரச்சனை, நிமித்தம் வியாதி, பலவிதமான போராட்டங்கள், இல்லாமை, பொருளாதார குறைவு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உபத்திரவங்களில் வாழ்கிற மக்களை நீர் விடுதலை தருவீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். நாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.